Hi friends, welcome to Shwarag Artistry. இன்றைய வீடியோவில் நம்ம எம்ப்ராய்டரி பார்க்க போகிறோம். எம்ப்ராய்டரின்றது ஒரு பெரிய கடல் மாதிரி, அதில் நிறைய தையல்கள் இருக்குன்னு நானும் நிறைய சொல்லிட்டேன். அந்த தையல்களில் சிலது பூ டிசைன்ஸ்க்கு, ஃப்ளோரல் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும், சிலது ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் பண்ணால் கூட நம்மளுடைய ஸ்லீவ்ஸ், ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில், சுடிதார் யோக்ஸில், சுடிதாரில் ஸ்லிட்டில் போடுற மாதிரி ஏதாவது பார்டர் டிசைன்ஸ் பட் ஈஸியாக போடுற மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப ஈஸியாக ஃப்ரீ ஸ்டைல் ஸ்டிச்சஸை வச்சு பார்டர்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றது தான் இன்றைய வீடியோ. இதுக்கு என்ன பொருட்கள் தேவை? எப்பயுமே எம்ப்ராய்டரினாலே துணி, ஃப்ரேம், எம்ப்ராய்டரி நூல், ஊசி, சீசர்ஸ், டிசைன் வரையறதுக்கு பென்சில், இது எல்லாமே எடுத்து வச்சுட்டாச்சு. நம்ம இப்போ என்ன தையல் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்டர் டிசைன்ஸ். ஸோ அதுக்காக நான் இது மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். முதல்ல போட போகிற தையல் ஹெரிங்போன் தையல். இப்போ இந்த ரெண்டாவது லைன்லேருந்து கொத்தி நான் எடுத்திருக்கேன், இங்கேருந்து மேலே. இந்த ஹெரிங்போன் தையல் பார்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணலான்னா, இப்போ நம்ம ஏதாவது ப்ளவுஸில் இல்லை சல்வாரோட ஸ்லீவில் போட்டிங்கன்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மிரரை ஒட்டிட்டு அதை சுற்றி இந்த தையல் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னு போது அதோடைய ஸ்டெம் போர்ஷனுக்கு இந்த தையல் நீங்கள் போடலாம். அப்புறம் நீங்கள் போடும்போது ரொம்ப தள்ளி இவ்வளோ தூரம் தள்ளி அது மாதிரிலாம் போடாமல் கொஞ்சம் பக்கத்தில் போட்டிங்கன்னா தான் இந்த தையல் ரொம்ப அழகாக இருக்கும். இதுலேயே க்ளோஸ்ட் ஹெரிங் போன் அப்படின்னு ஒரு தையல் இருக்கும், அதுவும் நீங்கள் பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். இன்னும் நிறைய இருக்குது, செவ்ரான் ஸ்டிச்சஸ் இருக்குது, அதெல்லாமும் பார்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹெரிங் போன் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் போட முடியும் இந்த தையலை. இதெல்லாம் பேசிக்கான டிசைன்ஸ் தான், பேசிக் தையல்கள் தான். ஆனால் இது நிறைய இடத்துல யூஸ் ஆகுன்றதுனால நான் பார்டர் டிசைன்ஸில் ஃபஸ்ட்டு இதை சொல்லித்தரேன். இப்போ இந்த ஹெரிங் போன் தையல் ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த தையலுக்கு போகலாம். முடிக்கும் போது இது மாதிரி நீங்கள் முடிக்கணும். எப்பயும் நம்ம போடுற மாதிரி நாட். அடுத்தது நம்ம க்ளோஸ்ட் ஹெரிங் போன் போட போகிறோம். அதுக்கு நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரீ நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க துணியில். எப்பயுமே இங்கே எடுத்துக்கோங்க. ஊசி வெளில எடுத்துட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இந்த கிராஸ் ஊசியை சுற்றி நூல் திருப்பி போடும்போது இது இப்படி எடுத்துக்கோங்க. திருப்பி அகைன் இங்கேருந்து கரெக்டாக இது எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கேருந்து எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரைட், திருப்பி இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக மேல் நோக்கி போகணும். திருப்பி இங்கேருந்து இதே மாதிரி
இந்த தையலுக்கு பேர் க்ளோஸ்டு ஹெரிங் போன். திருப்பி இங்கேருந்து இதுக்கு பேரே க்ளோஸ்டு ஹெரிங் போன். அதனால் இது நீங்கள் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா தான் அழகாக இருக்கும். தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா இது வந்து தையல் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த கேப்ஸ் நிறைய தெரியும். ஸோ உங்களுக்கு பார்டர்ஸ்க்குன்னு போடும்போது அது நல்லா சூட் ஆகாது. எப்படி முடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல நாட். ஸோ ஒரு ஹெரிங் போன் தையல் எப்படி போடணும், க்ளோஸ்டு ஹெரிங் போன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துட்டீங்க. அடுத்தது இன்னொரு ரொம்ப ஈஸியான பேசிக் தையல் வச்சு தான் நம்ம அடுத்த பார்டர் போட போகிறோம். எல்லாருக்குமே பட்டன் ஹோல் ஸ்டிச் தெரிஞ்சிருக்கும். அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் எப்படி பார்டர் போடலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்படி எடுத்துக்கோங்க. திருப்பி அதுக்கு பக்கத்தில் அடுத்தது கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் திருப்பி ஊசி பாருங்க. ஊசி உங்களை பார்த்து, ஊசிக்கு அடியில் இந்த நூல். இப்போ அதோட நான் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ ஹைட்டுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். சாதா பட்டன் ஹோல் ஸ்டிச். ஆனால் இது நீங்கள் பார்டர் மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக சூட் ஆகும். இதுலேயே இன்னும் நாட்டட் பட்டன் ஹோல், டபுள் பட்டன் ஹோல், அது மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாமும் பார்க்க போகிறோம். எல்லா வகையான தையல்களுக்குமே ரொம்ப பேசிக்கான விஷயம் ஃப்ரீ ஸ்டைல் எம்ப்ராய்டரி. ஃப்ரீ ஸ்டைல் எம்ப்ராய்டரியில் மட்டுமே நூற்றுக்கணக்கான தையல்கள் இருக்குது. அதில் இதெல்லாம் ரொம்ப பேசிக்காக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த இந்த தெரிஞ்ச தையல்களை வச்சு நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் பொறுத்தவரையிலும் முடிக்கும்போது இதோடைய இந்த சைடில் வச்சு நாட் போட்டுடணும். ஸோ முதல்ல ஹெரிங் போன் தையல் பார்த்தோம். அடுத்தது க்ளோஸ்டு ஹெரிங் போன் பார்த்தோம். பட்டன் ஹோல் ஸ்டிச் வச்சு ஒரு பார்டர் எப்படி போடணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச தையலை வச்சு எப்படி பார்டர்ஸ் போடலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்து கற்றுட்டீங்க. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இது எல்லாமே இன்னொரு முறை போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு அழகாக ஒரு ரெக்கார்ட் மாதிரி நீங்கள் ஒரு துணியை எடுத்து சாம்பிளர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலும் எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்குலாம் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்வராக் ஆர்டிஸ்ட்டை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.